ஆட்டோ கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கு புதிய கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிண்டியில் உள்ள போக்குவரத்துத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தோமுச, சிஐடி உள்ளிட்ட 25 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஓலா, யூபர் ஆட்டோக்களை இயக்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்க பிரதிநிதிகள் முன்வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், ஆட்டோ கட்டண உயர்வு தொடர்பான கோரிக்கை குறித்து நிதித்துறையுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல கட்டண உயர்வு குறித்து மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாடகை ஆட்டோக்களுக்கான செயலியை அரசு அறிமுகப்படுத்த சாத்தியம் இல்லை என்று கூறிய அமைச்சர், ஓலா, யூபர் மற்றும் பைக் டாக்ஸிகளுக்கான செயலிகளை வரைமுறைப்படுத்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு நம்ம அக்ரிகேட்டராக இருக்கும், நம்ம போய் அதை செய்ய முடியாது. அதனால் இந்த சென்னை மாநகரத்துடைய அனைத்து போக்குவரத்தையும் ஒருங்கிணைக்கின்ற அமைப்பாக இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்டோக்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாயும், அதற்கடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் வசூலிக்க அனுமதி தர கோரிக்கை விடுத்திருப்பதாக தோமுச பொருளாளர் நடராஜன் தெரிவித்தார். கட்டணத்தை உயர்த்துவது என்பது அரசுக்கு எந்த நிதி பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொதுமக்களிடம் வருகிற பிரச்சனை, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்களும் சேர்ந்து சொல்வீங்க. ஆகவே அரசு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் என்பது அமைச்சருடைய வாதம். எங்களுக்கு எங்க பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை, கட்டணத்தை உயர்த்துங்க. அதுக்கான காலக்கெடு நாங்க விரைவில் ஆமா as soon as possible. அரசு தங்களது கோரிக்கையை ஏற்று புதிய கட்டணத்தை அறிவிக்கும் பட்சத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நடராஜன் தெரிவித்தார்.